ரோமன் ரைன்ஸ் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் சிஎம் பங்கை பங்கமாக கலாச்சிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் பங்க் வேர்ல்டு சாம்பியனாக இருந்து வீட்டில் இருக்கார். பட் நான் தான் பல இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு ரசல்மேனியாக்கான ஹைப்பை ஏற்றிக்கிட்டே இருக்கேன். இதிலிருந்து நான் தான் பிக் ஸ்டார்னு புரிஞ்சுக்கோங்கன்னு ரோமன் ரைன்ஸ் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி சிஎம் பங்க் எங்கள் அப்பா பற்றி பேசுனதுக்கு ரசல்மேனியா 42ல் நல்லா அனுபவிப்பாருன்னு ரோமன் ரைன்ஸ் வார்னிங்கும் கொடுத்துருக்காரு. ரசல்மேனியா 42க்கான ஹைப் சுத்தமாக இல்லை. பட் ரோமன் ரைன்ஸ் அதை ஏற்ற என்னென்னமோ பண்ணுறாரு. பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாமல் புஸ்வானமாக போகுது. ராக் ரசல்மேனியா 42ல் ரிட்டர்ன் ஆனால் ஒன்று ரோமன் ரைன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவார், அப்படி இல்லைன்னா சிஎம் பங்க்கு ஹெல்ப் பண்ணி சிஎம் பங்கை ஜெயிக்க வைப்பார். இது ரெண்டுமே நடக்கலைன்னா ரோமன் ரைன்ஸ் சிஎம் பங்கிட்ட தோற்ற பிறகு ராக் என்ட்ரி கொடுத்து ரோமன் ரைன்ஸை அட்டாக் பண்ணுற மாதிரி ரசல்மேனியா 42ஓட எண்டிங்கை WWE முடிக்க போகிறாங்க. கண்டிப்பாக இந்த எண்டிங் பார்க்க தரமாக இருக்கும். ஒருவேளை இது நடந்தால் ரசல்மேனியா 43ல் ராக் வர்சஸ் ரோமன் ரைன்ஸுக்கு தரமான மேட்சும் கன்ஃபார்ம் ஆகிடும்.